இன்றைக்கான நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு அறியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏர்லி மார்னிங்கே எழும்பியாச்சு, தூக்கமே வரல. எழும்புனதும் ஒரு ஒர்க் முடிச்சாச்சு. பாருங்கள், அழகான ஆரி லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் ஒரு குட்டி பாப்பாவுக்கு. அப்படியே நம்மளோட அன்றாட வேலைகளை எல்லாம் ஒரு வழியாக பார்த்துட்டு நம்ம கோன் போட்டிருந்தோம், கையில் மெஹந்தி வச்சுருந்தோம், அச்சு கிச்சு எல்லாருக்கும் வச்சு. நானும் போட்டிருந்தேன், ஃபங்க்ஷனுக்காக தான். நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி என்னோடய ஆஃப்லைன் ஆரி கிளாஸில் ஓணம் ஃபங்க்ஷன். வீட்டுக்கு வெளியே வந்தால் இந்த தொல்லை, வீட்டுக்கு உள்ளே போனால் வேறு தொல்லைகள். அச்சுக்குட்டி ஃபுல்லாகவே சேட்டை தான். பாருங்கள், இதெல்லாமே அவங்க பண்ணுற டைமில் நான் போய் வீடியோ எடுக்கிறது. தென் அத்தை பூ போடுறதுக்காக பூ வாங்குறதுக்கு போயிருந்தேன். கடையிலேருந்து பூவெல்லாம் வாங்கி நான் வீட்டுக்கு வந்ததும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒர்க்கு. ஆரி கிளாஸ் கொஞ்சம் இடத்துல தான் நடந்துகிட்டு இருந்து. ஸோ உட்காந்து படிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், வேறு இடம் நம்ம பார்த்துட்ருக்கோன்னு. ஸோ அந்த இடத்த ஒரு வழியாக தேடி பிடிச்சிட்டு இருந்தேன். வேறு எங்கும் கிடையாது. கடை எடுத்து நமக்கு வெளியே போகிறதுக்குள்ள வாய்ப்பு வசதி ஒன்றும் இல்லை. ஸோ வீட்டிலையே பக்கத்தில் இடம் இருந்து அதில் ஒரு ஷெட்டு போட்டாச்சு. இப்போ தாராளமாக படுத்துகிட்டே ஆரி ஒர்க் பண்ணலாம், அந்த அளவுக்கு இடம் வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பி. நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு லைஃப்பில் நினச்சே பார்க்கல. எந்த இடத்துல அடிமையாக வேலை செய்வேன் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி அத்தைப்பூ போடுறதுக்கு பாருங்கள், அச்சுக்குட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் பூவை பிச்சதும் அவங்களும் போயிருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானே மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க் பண்ணி ஒரு வழியை நம்ம வரைஞ்சி முடித்ததுக்கப்புறமா ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் தான் போட்டிருந்தோம். அழகாக போட்டு முடிச்சிருந்தோம். பார்த்திங்களா, ஆச்சிக்குட்டி போய் நடுவில் உட்காந்தாச்சு. இது நிறைய வாட்டி நடந்தது. ஒரு வழி அவங்கள சமாளிக்கிறதே போதும்னு ஆகிட்டு தென் சென்டருக்கு ஒரு அழகான பர்பிள் பூ வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் சின்ன பிள்ளைங்கள் மாதிரியே ஆகிட்டாங்க. பாருங்கள், மாறி மாறி பூ அடி வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு கிடைச்ச வரம் என்னோடய பிள்ளைங்க, என்னோடய ஹஸ்பண்ட், இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு கூட. ஸோ கடவுள் என்ன மென்மேலும் உயர்த்திகிட்ருக்காரு உங்களோட பிளெஸ்ஸிங்கால் தான். பூக்களம் போட்டு முடித்ததும் சொல்ல வேணும், நம்ம ஆட்கள் ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ. எல்லோரும் திருப்தியாக ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு ஓண சதியாக வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு எடுத்துகிட்டு நம்ம டான்ஸ் எல்லாம் உண்டாயிருந்து. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இனிய ஓண திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆரி கிளாஸ் எங்கே எடுக்கிறாங்க, டெய்லரிங் கிளாஸ் எங்கே எடுக்கிறாங்க, ஆன்லைனில் கிளாஸ் இருக்கா, அப்படி யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் என்னோடய நம்பரை கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. And now